உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட பாலஸ்தீன் ஆதரவாளர், அரசியல் பயணமும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்ததை சுட்டிக்காட்டும் ஆஸ்திரேலியா நாட்டின் ராபர்ட் மார்டின். ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் சிரியாவின் உயர்மட்ட குழு மேற்கு ஆசியாவின் அரசியலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் சந்திப்பு. சவுதி அரேபியா மற்றும் கத்தாருக்கு நவீன ரக ஆயுதங்களை விற்பனை செய்ய தயாராகும் அமெரிக்கா. புதிய போட்டியாளர்கள் உருவாகி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இஸ்ரேல். ஈரானுடனான போரின் காரணமாக பல பில்லியன் டாலர்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும் என்று இஸ்ரேல் நிபுணர்கள் எச்சரிக்கை. துருக்கி பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு விமானத்தில் திரும்பிய லிபியாவின் மூத்த ராணுவ தலைவர் விபத்தில் பலி. விபத்திற்கு சதித்திட்டம் காரணமா என்று விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது. காசாவில் யூத குடியேற்றங்களை நிறுவும் திட்டம் உள்ளதாக அறிவித்துள்ள இஸ்ரேலிய அமைச்சர், காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவதற்கு ஹமாஸ் கடும் கண்டனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாலஸ்தீன ஆதரவாளர் ராபர்ட் மார்டின் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளும் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்ட ஆன்மீக பயணமும் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு இணைந்தன என்பதை பற்றி இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாலஸ்தீன ஆதரவாளர் ராபர்ட் மார்டின் சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தனது குரலை தொடர்ந்து உயர்த்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன விவகாரத்தில் அவரது ஈடுபாடு பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. ஆரம்பத்தில் மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் அரசுகளின் தகவல்களை நம்பி இருந்ததால் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகளை அவர் சந்தேகத்துடன் பார்த்துள்ளார். ஆனால் ஒரு பாலஸ்தீன நண்பருடன் ஏற்பட்ட நட்பு அவரது பார்வையை வெகுவாக மாற்றியது. 2025 அக்டோபரில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா இயக்கத்தில் பங்கேற்ற அனுபவம் பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை நேரடியாக உணர வைத்ததாக மார்டின் கூறுகின்றார். காசாவிற்கான இஸ்ரேலின் தடையை உடைக்க முயன்ற அந்த கப்பலை இஸ்ரேல் படைகள் முற்றுகையிட்டு கைப்பற்றி இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்திற்கு இழுத்துச் சென்றதாகவும் அவர் விவரிக்கின்றார். கப்பல் கைப்பற்றப்பட்ட பின்னர் தன்னையும் பிற செயல்பாட்டாளர்களையும் இஸ்ரேல் படைகள் கைது செய்து அச்சுறுத்தும் முறையில் நடந்து கொண்டதாகவும் உடல், பாலியல் மற்றும் உளவியல் துன்புறுத்தல்கள் நிகழ்ந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். ஆஸ்திரேலிய குடியுரிமை மற்றும் வெள்ளை அடையாளம் இருந்த போதும் தன்னை வேறுபட்ட முறையில் நடத்தவில்லை என்று அவர் கூறுகின்றார். இஸ்ரேலை எதிர்த்து பேச ஆஸ்திரேலிய அரசு தயங்குவதாகவும் சர்வதேச விதிகளுக்கு வெளியே செயல்படும் இஸ்ரேலுக்கு எதிராக நாடுகள் நடவடிக்கை எடுக்க அஞ்சுகின்றன என்றும் அவர் விமர்சிக்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பயணம் குறித்து பேசும் மார்டின் கடந்த 15 ஆண்டுகளாக முஸ்லிம்களுடன் நெருக்கமாக இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் அமைதியையும் மனித நேயத்தையும் பிரதிபலித்தவர்கள் என்றும் கூறுகின்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு குரானை வாசித்த போது அதன் ஆழமும் அழகும் தன்னை ஈர்த்ததாகவும் சமீபத்திய ஆய்வுகளுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்க முடிவு செய்ததாகவும் தெரிவிக்கின்றார். பாலஸ்தீன விவகாரத்தில் மௌனம் இனி சாத்தியமில்லை என்றும் சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறுகின்றார். சிரியா ரஷ்யா உறவுகள் மேற்கு ஆசிய அரசியல் சூழலில் முக்கிய இடம் வகிக்கின்றன. இந்த பின்னணியில் சிரியாவின் உயர்மட்ட அரசு பிரதிநிதிகள் மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. சிரியாவின் உயர்மட்ட பிரதிநிதி குழு மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. சிரியன் அரப் நியூஸ் ஏஜென்சி வெளிநாட்டு அமைச்சகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த பிரதிநிதி குழுவில் வெளிநாட்டு அமைச்சர் அசாத் அல் ஷைபானி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் முர்ஹாப் அபு காஸ்ரா மற்றும் பொது புலனாய்வு இயக்குநரகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் ரஷ்ய அதிகாரிகளுடன் நடைபெற்றுள்ள இந்த பேச்சுவார்த்தைகளின் உள்ளடக்கம் குறித்து அந்த செய்தி நிறுவனம் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. சிரியாவில் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் அதிபர் ஃபஷர் அல் அசத் தற்போது ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. சவுதி அரேபியா மற்றும் கத்தாருக்கு பெரிய அளவிலான ஆயுத விற்பனை குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருவது இஸ்ரேலில் கவலைகளை எழுப்பியுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் கத்தாருக்கு பெரிய அளவிலான ஆயுதங்களை விற்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலின் தரமான இராணுவ முன்னிலை குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் மறுபரிசீலனை செய்து வருகின்றது. இந்த ஆயுத விற்பனைகள் மேற்கு ஆசியா இராணுவ சமநிலையை பாதிக்கக்கூடும் என்ற அச்சத்தை இஸ்ரேல் வெளிப்படுத்தியுள்ளது.
சமீப வாரங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டங்களை நடத்தியுள்ளனர். மேலும் ஆயுத விற்பனைகளை மேற்பார்வை செய்யும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அரசியல் இராணுவ விவகார பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலின் கவலைகளை கேட்டு விவாதித்துள்ளார். நவம்பர் மாதத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் நடந்த சந்திப்பில் சவுதி அரேபியாவிற்கு F-35 போர் விமானங்களை விற்கப் போவதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். ஆனால் இஸ்ரேலிடம் உள்ளதை விட குறைந்த திறன் கொண்ட விமானங்களையே சவுதிக்கு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி வருகின்றது. அதேபோல கத்தாருடனும் F-35 விற்பனை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1970களில் இருந்து உருவான தரமான இராணுவ முன்னிலை கொள்கை இஸ்ரேலுக்கு அண்டை அரபு நாடுகளை விட மேம்பட்ட ஆயுத திறன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இந்த கொள்கை 2008இல் அமெரிக்க சட்டமாகவும் மாற்றப்பட்டது. புதிய ஆயுத ஒப்பந்தங்கள் இந்த முன்னிலையை பாதிக்குமா என்பதே தற்போதைய விவாதத்தின் மையமாக உள்ளது. அரபு நாடுகள் ஆயுத வலிமை பெறுவது தனக்கு பாதகமாக அமையும் என்று இஸ்ரேல் அச்சம் கொள்கின்றது. இதுவரை முழுவதுமாக இஸ்ரேல் நலனை முன்னிறுத்தி செயல்படும் அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு வலிமையான ஆயுதங்களை வழங்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் முழுமையான போராக மாறக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலின் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் நிதி அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் நிதி அமைச்சகம் ஈரானுடன் மீண்டும் ஒரு போர் வெடித்தால் அதற்கான செலவு பல பில்லியன் ஷெக்கல்கள் ஆகும் என்றும், இதனால் கல்வி, சுகாதாரம், நலத்திட்டங்கள் மற்றும் பொது சேவைகளில் கடுமையான நிதி குறைப்பை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் வெளியிட்டுள்ளது. எதியோத் அஹ்ரோனோத் பத்திரிகையின் தகவலின்படி இது தொடர்ந்து 3வது ஆண்டாக போர் நிலை உருவாகக்கூடும் என்பதால் பொருளாதார வளர்ச்சி மேலும் பாதிக்கப்படும் என்ற அச்சம் அதிகாரிகளிடம் உள்ளது. மூத்த நிதி அமைச்சக அதிகாரிகள் ஈரானுடன் போர் ஏற்பட்டால் பாதுகாப்பு துறைக்கு மட்டும் பல பில்லியன் ஷெக்கல்கள் செலவாகும் என்றும், பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்கள் ஏற்பட்டால் கட்டிடங்கள் மற்றும் தனியார் சொத்துக்களுக்கான இழப்பீடாக மேலும் பல பில்லியன்கள் வழங்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் பட்ஜெட் பற்றாக்குறையை மேலும் விரிவாக்குவது, செலவு கட்டுப்பாட்டு வரம்புகளை மீறுவது அல்லது அரசு துறைகளில் கடும் நிதி குறைப்புடன் புதிய வரிகளை விதிப்பது என்ற 3 கடினமான தேர்வுகளையே அரசு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 2025 ஜூனில் நடந்த 12 நாட்கள் போர்க்காலத்தில் ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் 530க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியதாகவும், அதில் பல முக்கிய நகரங்களும் உள்கட்டமைப்புகளும் தாக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. மேலும் அந்த போர் மட்டும் இஸ்ரேலுக்கு சுமார் 10 பில்லியன் ஷெக்கல்கள் அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். எனவே மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் இஸ்ரேலின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். லிபியாவின் முக்கிய இராணுவ தலைவர் ஒருவர் பயணித்த விமானம் துருக்கியின் தலைநகரான ஆங்காராவில் இருந்து புறப்பட்ட பின்னர் விபத்திற்குள்ளானதாக வெளியான செய்தி லிபியா மற்றும் பிராந்திய அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லிபிய இராணுவத்தின் தலைமை தளபதி முகமது அல் ஹத்தாத் ஆங்காராவில் இருந்து புறப்பட்ட தனியார் ஜெட் விமான விபத்தில் உயிரிழந்ததாக லிபிய பிரதமர் அப்துல் ஹமீத் திபெய்யா உறுதிப்படுத்தியுள்ளார். துருக்கி உள்துறை அமைச்சர் அலி எர்க்லிகாயா எசன்போகா விமான நிலையத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 மணிக்கு புறப்பட்ட ஃபால்கன் 50 வகை விமானத்துடன் 8:52 மணியளவில் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அந்த விமானத்தில் அல் ஹத்தாத் உட்பட 5 பேர் பயணித்ததாகவும், தொடர்பு துண்டிக்கப்படும் முன் அங்காரா மாகாணத்தின் ஹைமானா பகுதியில் அவசர தரையிறக்க சிக்னல் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. விமானத்துடன் தொடர்பிழந்த நேரத்தில் விமான நிலையம் அருகே பெரும் வெடிச்சத்தம் கேட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் லிபியாவின் பாதுகாப்பு நிலவரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகின்றது. முக்கிய பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு இராணுவ தலைவர் திரும்பிய நிலையில் நடைபெற்ற இந்த விபத்து சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காசா தொடர்பான இஸ்ரேல் அரசின் சமீபத்திய அறிவிப்புகள் ஏற்கனவே பலகீனமான நிலையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் பிராந்திய அமைதிக்கான முயற்சிகளையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இஸ்ரேல் போர் அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெளியிட்ட கருத்துக்களுக்கு ஹமாஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்க செய்தி தொடர்பாளர் ஹாசிம் காசிம் இஸ்ரேல் போர் அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறும் எண்ணமே இல்லை என்றும் காசாவின் வடக்கு பகுதிகளில் குடியேற்றங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் காட்ஸ் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தெளிவாக மீறும் செயல் என்றும் பாலஸ்தீன நிலங்களை ஆக்கிரமித்து குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் அரசின் திட்டத்தை வெளிப்படுத்துவதாகவும் காசிம் கூறினார். மேலும் காட்ஸின் இந்த அறிவிப்புகள் காசா மக்களை இடம்பெயர செய்யும் முயற்சிகளையும் அந்த பகுதியின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றும் தொடர்ச்சியான திட்டங்களையும் வெளிக்கொணர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கூறப்பட்ட கருத்துக்கள் தற்போதுள்ள ஒப்பந்தங்களுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த காசா மற்றும் மத்திய கிழக்கு அமைதி திட்டத்திற்கும் முரணானவை என்று காசிம் சுட்டிக்காட்டினார். இந்த ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட அறிவிப்புகள் மீண்டும் பதற்றத்தை தூண்டும் அபாயம் இருப்பதாகவும் போர் நிறுத்தத்திற்கும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கும் இஸ்ரேலுக்கு அக்கறை இல்லை என்பதையும் இது காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து ஒப்பந்தங்களை மேற்பார்வை செய்யும் சர்வதேச மற்றும் பிராந்திய தரப்புகள் பொறுப்பேற்று இந்த சவாலான அறிவிப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என ஹமாஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட பாலஸ்தீன் ஆதரவாளர், அரசியல் பயணமும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்ததை சுட்டிக்காட்டும் ஆஸ்திரேலியா நாட்டின் ராபர்ட் மார்டின். ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் சிரியாவின் உயர்மட்ட குழு. மேற்கு ஆசியாவின் அரசியலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் சந்திப்பு. சவுதி அரேபியா மற்றும் கத்தாருக்கு நவீன ரக ஆயுதங்களை விற்பனை செய்ய தயாராகும் அமெரிக்கா. புதிய போட்டியாளர்கள் உருவாகி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இஸ்ரேல். ஈரானுடனான போரின் காரணமாக பல பில்லியன் டாலர்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும் என்று இஸ்ரேல் நிபுணர்கள் எச்சரிக்கை. துருக்கி பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு விமானத்தில் திரும்பிய லிபியாவின் மூத்த ராணுவ தலைவர் விபத்தில் பலி. விபத்திற்கு சதித்திட்டம் காரணமா என்று விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது. காசாவில் யூத குடியேற்றங்களை நிறுவும் திட்டம் உள்ளதாக அறிவித்துள்ள இஸ்ரேலிய அமைச்சர், காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவதற்கு ஹமாஸ் கடும் கண்டனம்.